இந்த காதல் பித்து பிடிச்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ரீசெண்டாக என்கிட்ட ஒரு எதிர்பாராத விஷயத்த சொல்லி ஒரு கேள்வி கேட்டா. அது என்னன்னா, ஐ தாட் ஹி வாஸ் வித் மீ ஃபார் லவ் பட் ஹிஸ் இன்டென்ஷன் வாஸ் பியூர்லி லஸ்ட். I realized it only after giving it to him because he is not with me now அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுக்கா, ஏமாந்து போய் நிற்கிறேன். பட் ஸ்டில் ஒருத்தவங்க நம்ம கிட்ட காதலுக்காக பழகிறாங்களா இல்லை காமத்துக்காக பழகிறாங்களான்னு எப்படிக்கா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டான். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. காதல்னு வந்துட்டா தங்களையே இழக்கிறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க எல்லாரும் இந்த காலத்தில் கண்மூடித்தனமாக. அவங்க சொன்னாங்களாமா, நீ எங்கள் மேலே வச்சிருக்கிறது உண்மையான காதலாக இருந்தால் நீ எனக்கு வேணும்னு சொன்னாங்களாமா. எப்போ நீங்கள் அவங்க மேலே வச்சிருக்கிறது உண்மையான காதலா அப்படின்னு ப்ரூவ் பண்ண கேட்குறாங்களோ அப்போவே அவங்க உங்கள் மேலே வச்சிருக்கிறது உண்மையான காதல் இல்லை அப்படின்னு நீங்கள் மூச்சுக்கிட்டு இருக்க வேண்டாமா? ஏன்னா உண்மையான காதல் கண்டிப்பாக பொறுமையை கடைப்பிடிக்கும். ஏன்னா இவங்க நம்ம கூட லைஃப் லாங் வரப்போகிறவங்கன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால இதெல்லாம் நல்ல வழியில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதானத்தை கடைப்பிடிக்கும். எப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்களோ அப்போவே அவங்க வேற ஏதோ விஷயத்துக்காக மட்டும்தான் உங்கள் கூட பழகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை நீங்களே திறந்து வச்சுக்கோங்க. பிகாஸ் காதலுக்கு எப்போவுமே ரசிக்க பிடிக்கும், காமம் எப்போவுமே ருசிக்க துடிக்கும். காதல் மனதை மட்டுமே பார்க்கும், ஆனால் காமத்துக்கு எப்போவுமே ஆசை தசைகள் மேலே தான். ஸோ இனிமேலாவது காதலோட பழகிறாங்களா காமத்துக்காக பழகிறாங்களான்ற வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே காப்பாற்றிக்கோங்க.